நெல்லை வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த பணியாளர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? இதனால் மக்களுடைய பொதுவான அந்த பணிகள் எந்த அளவிற்கு பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா அஸ்லி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு அடுத்து இன்று முதல் காலவரையற்ற போராட்டம். அவங்களுடைய புதிய பென்ஷன் திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அதாவது ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். மொத்தத்தில் 20,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே 13,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் இருக்காங்க. போராட்டத்தில் இருக்கிறதுனால அரசு அலுவலகங்கள் முழுமையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. திருநெல்வேலி கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் நம்ம இருக்கிறோம். கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் அலுவலர்களே இல்லாமல் அலுவலகம் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது. கோட்டாட்சி தலைவர் உட்பட எந்த அதிகாரிகளோ அரசு ஊழியர்களோ இல்லை. அதுபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை உள்ளிட்ட 16 தாலுகா அலுவலகங்கள் இருக்கு. 16 தாலுகா அலுவலகங்களிலும் 10க்கும் மேற்பட்ட தாலுகா அலுவலகங்கள் முழுவதுமாக பூட்டப்பட்டு எந்த அரசு ஊழியர்களும் இல்லாத நிலை காணப்படுகிறது. 1900 பள்ளிகள் இருக்கக்கூடிய நிலையில 1900 பள்ளிகள்ல 1000 பள்ளிகளுக்கு மேல ஆசிரியர்கள் வராததால பெரும்பாலான பள்ளிகள் பூட்டி இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த வட்டாட்சியர் அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சான்றுகள், பல்வேறு சான்றுகளை பெறுவதற்கு வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு வரக்கூடிய நிலையில் அந்த வட்டாட்சியர் அலுவலகங்களை சான்றுகளை பெற முடியாததால அவர்கள் பொதுமக்கள் இன்றைக்கு தான் வேலைநிறுத்தம் துவங்கி இருக்கு. ஆனால் வேலைநிறுத்தம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த சான்றுகள் பெறுவதற்கான பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை காணப்படுகிறது. அஸ்லி, தற்போது நெல்லையை பொறுத்தவரைக்கும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய அந்த காலவரையற்ற போராட்டத்தால் அங்கு இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் மக்களுடைய பணிகள் பாதிப்படைய தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, கோவையை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? பணியாளர்களுடைய வருகை அரசு அலுவலகங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அஸ்லே, 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது அந்த ஆர்ப்பாட்ட காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பொறுத்தவரை 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகையினை மீண்டும் திரும்ப வழங்க வேண்டும், புதிதாக இடைநிலை ஆசிரியர்களை எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு நியமித்திருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளானது வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் காரணமாக கோவை மாவட்டத்தில் பணிகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் 8000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் நம்முடைய இருக்கார்கள். அவரிடம் பேசலாம். இந்த இன்றைய போராட்டத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையான மத்திய அரசுக்கு இணையான இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியத்தை தமிழக அரசு தர வேண்டும் என்பதும் மற்றும் சிபிஎஸ் திட்டம் ஆன இந்த புதிய திட்டத்தை கைவிட்டு முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அவர்கள் கூறியது போல எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதும் மற்றும் எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களை அங்கன்வாடி பணிக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு தவறை தமிழக அரசு செய்துள்ளது. எங்களுடைய பணி செகண்டரி கிரேட், அதாவது நாங்கள் இடைநிலை ஆசிரியர்களாக எங்களுக்கு பணி அமைத்தக்கூடியது இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க நாங்கள். எங்களை போய் அங்கே கிண்டர் கார்டனில் இருக்கக்கூடிய மாண்டிசரி மெத்தடில் இருக்கிறவங்க எங்களை போய் எடுக்க சொல்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. அதுபோல எங்களது 9 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டோம்.
அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதன் காரணமாக பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரை ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களது இருக்கைகள் அனைத்துமே காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது. இதே போன்று கோவை மாவட்டத்துடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பல இடங்களில் பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக மாணவர்கள் இன்றைய தினம் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. அப்படியே பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களும் வகுப்பறைக்கு செல்லாமல் மைதானங்களில் விளையாடக்கூடிய நிலையானது இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நிச்சயமாக குருசாமி, ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டம் தமிழகம் எங்கும் தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலவரையற்ற இந்த போராட்டத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். கோவையை பொறுத்தவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், திருச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சியை பொறுத்தவரை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தற்பொழுது ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதுபோல திருச்சி முழுவதும் 7 இடங்களிலே ஒரு வட்டாரங்களாக குறித்திருக்கிறார்கள். 7 இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த பகுதியிலே திருச்சியுடைய மாநகர மேற்கு பகுதி, மணிகண்டம், அந்தநல்லூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 4 வட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியிலே குழுமியிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் முழுவதும் சற்றேறக்குரிய 10,000 அரசு தொடக்க இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளிகள் இன்று மூடப்பட்டிருக்கின்றன. இதில் பெரும்பான்மையான பள்ளி ஆசிரியர்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இதுபோல 7 இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மணப்பாறை பகுதியிலே, மணப்பாறை, மருங்காபுரி, வையம்பட்டி பகுதியில் இந்த 3 வட்டங்கள் சேர்ந்த அந்த பகுதியிலும், முசிறி, தொட்டியம், தாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களும், மண்ணச்சநல்லூர் பகுதியிலும், லால்குடி, புள்ளம்பாடி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் லால்குடி பகுதியிலையும், திருவரம்பூர் பகுதியிலையும், துறையூர், உப்பிலியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் துறையூர் என்ற 7 இடங்களிலே இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக வேலைநிறுத்தம் மற்றும் போராட்டம் வருகின்ற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை மறுதினமும் வட்டாரங்களில் ரயில் மறியல் போராட்டமும், 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் ரயில் மறியல் போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலைநிறுத்தத்தை செய்துவிட்டு பெரும்பான்மையானவர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர்களும் அரசு ஊழியர் சங்கங்களை சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்றிருக்கிற ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர்களும் ஜாக்டோ ஜியோ சங்கங்களை சேர்ந்தவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்களிடமே நேரடியாக செல்வோம். இன்றைக்கு உங்களை காண வழக்கம் போல் வந்த பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு நீங்கள் இல்லாமல் ஏமாற்றத்தோடு வகுப்பறையில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு அரசு தான் காரணம். ஏன்னா எங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக கடந்த 3 வருடமாக நாங்கள் அரசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கின் காரணமாக தான் இன்று மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் வகுப்பறையில் இருக்காங்க. அரசாங்கத்துக்கு பல்வேறு முறைகள் கோரிக்கைகளை கொண்டு சென்றும் எந்த விதமான கோரிக்கைகளையும் நிவர்த்தி செய்யாமல் அரசாங்கம் எங்களை மிரட்டும் தோணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ் திட்டம் இன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அரசுகளுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை அமல்படுத்தும் சொல்லி ஒரு சித்தி குழுன்னு அறிவிச்சாங்க. அந்த குழுவிலையும் வரல, ஸ்ரீதர் குழு, எந்த குழுவிலையுமே எங்களுக்கு எந்த விதமான நலனுமே இல்லாதனால தான் இன்னைக்கு நாங்கள் ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த போராட்டத்திலே ஆசிரியர்கள் பெண்கள் மிக அதிக பங்கேற்றிருக்கார்கள். அப்படி பங்கேற்றுக்கிற பெண்மணி ஒருவருடன் கேட்போம், நீங்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறீங்க? இப்படி உங்களை நீ காண வந்த பள்ளி மாணவர்கள் ஏமாற்றத்தோடு வகுப்பறையில் உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் எங்களை தவிர பெற்றவங்களுக்கு கூட இருக்கிற அக்கறையை விட ஆசிரியர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கு. ஏன்னா சமுதாயத்தை உருவாக்குறவங்க நாங்க தெரியும். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருந்த கோரிக்கை நேத்து வந்தவங்க பறிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் போராடாம இருக்க முடியாது. நன்றி. தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் திடீரென்று பள்ளிகளை மூடிவிட்டு இந்த போராட்ட களத்திற்கு வரவில்லை. 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்திலே, அலட்சியம் காட்டப்படுகின்ற பட்சத்திலே தான், அரசு கவனம் கொடுக்காத பட்சத்திலே தான் நாங்கள் போராட்ட களத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்கிற கருத்தை ஆசிரியர்கள் தெரிவிப்பதை கேட்கலாம். ஆஸ்லி. நிச்சயமாக மகேஸ்வரன், திருச்சியை பொறுத்தவரைக்கும் 7 இடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள். தொடர்ந்து மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். மதுரையை பொறுத்தவரைக்கும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம் ஸ்டாலின்.
ஆஸ்திரேலியா அதேபோல் தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மதுரையை பொறுத்த மட்டிலும் காலையே துவங்கியிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், மதுரையை பொறுத்த மட்டிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? போராட்டத்தில் ஏறத்தாழ 26,000க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் இருக்கிறாங்க. இப்போ இதில் ஏறத்தாழ 90% மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஏன்னா இதில் எந்த சங்கமே விடுபடப்படவில்லை. எல்லா சங்கங்களை சார்ந்த அனைத்து ஆசிரியர் அரசு ஊழியர்களும். தற்போது தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சென்று வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் அதற்கு பிறகுதான் முதலமைச்சரோடு கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு ஊழியர்களே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருவர். இது போன்ற ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் டெஸ்மா சட்டத்தை பயன்படுத்தி 1 லட்சம் மேற்பட்ட அரசு ஊழியர்களை வேலை நிறுத்தி செஞ்சாங்க. வேற ஆட்கள் எடுத்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரி டெஸ்மா சட்டம் இந்த இது பயன்படுத்தப்படுமா? மாணவர்களுடைய கல்வியை கருத்தில் கொண்டு மாணவர்களுடைய கல்வியை கருத்திலே கொண்டு மனிதநேயத்தோடு தன் குழந்தையைப் போல மற்ற மாணவர்கள் நேசிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இதிலே தங்கள் தொடர் போராட்டம் அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பொதுத் தேர்வுகள் வருகின்ற போது அந்த ஆசிரியர்களே முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் இப்போது நான் வைக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் காலப்போக்கிலே தான் நாளை என்ன நடைபெறப் போகிறது, நாளை மறுதினம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை தெரிந்து அதற்குரிய முடிவுகளை நம்முடைய அமைச்சர் மக்கள் முதலமைச்சர் முடிவு செய்வார். எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் இல்லை, அது போன்ற நீங்கள் கேட்கின்ற கேள்வியெல்லாம் சிக்கலான கேள்வியை கேட்டுவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது. போராட்டம் தொடருமா முடியுமா என்பது நாளை தான் தெரியும். அதற்கு பிறகு இந்த கேள்விகளை 2 நாட்கள் கழித்து நீங்கள் கேட்கலாம். சார், எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் தொடங்கியிருக்கு நேற்று. அதுக்கான ஆசிரியர் நியமனம் முடிஞ்சிச்சா? இடைநிலை இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் 98% அதிலே பணியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சர்ப்ளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மாணவன் 9க்கு கீழே இருக்கின்ற 1172 பள்ளிகள் இருக்கிறது. அதிலே கூடுதல் ஆசிரியர் இருக்கிறார் என்பது நாங்கள் மாற்றுவதற்கு முன்னாலேயே இது போன்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு எல்கேஜி யூகேஜி கொண்டு வருகிற போது நம்முடைய ஆசிரியருக்கும் அங்கே பணியாற்றுவதற்கு மாணவர் எண்ணிக்கை கூடுதலாகின்ற போது அந்த ஆசிரியர் அங்கே இருந்து பணியாற்றலாம், அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களாக இருக்கின்றவுடைய குழந்தைகள் ஆங்கில கல்வியும் அதோடு சிறந்த தமிழ் கல்வியும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்கிற ஏழை எளிய மக்களுடைய கருணை உள்ளத்தோடு இந்த ஆசிரியர் அந்த பயணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அத்தனை பேரும் 98% ஆசிரியர்கள் அதில் ஒப்புதல் அளித்து அவர்கள் அந்த பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 2852 பள்ளிகள், அதில் 2852 பள்ளிகளுக்கும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓரிரு இடங்களில் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதையும் மாற்றி போட சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதிலே பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேங்க்யூ.